இதனை மக்கதியா மக்கபி என்ற ஆசாரியன் எதிர்த்ததால் மீண்டும் யூதர்கள் கிளர்ச்சியில் ஈடுபட்டனர். அவனது மகனான யூதா மக்கபி என்பவன் தன் 4 சகோதரர்களுடன் யூதர்களை ஒன்றிணைத்து 3 வருட கடும் யுத்தத்தின் பின் கிறிஸ்துவுக்கு முன் 165 பலம் வாய்ந்த சிரிய இராணுவத்தை தோற்கடித்து எருசலேம் தேவாலயத்தை மீட்டு சுத்திகரித்தான். அப்போது ஒரு நாளைக்கு மட்டுமே எரியக்கூடிய சிறிதளவு சுத்தமான எண்ணெய் மூலம் மெனோரா என்ற தேவாலய விளக்கு சுத்தமான எண்ணெய் தயாரிக்கும் 8 நாட்கள் வரை தொடர்ந்து எரிந்தது. இன்றும் யூதர்கள் இதனை ஹனூக்கா என்ற பண்டிகையாக கொண்டாடுகிறார்கள். உலக சரித்திரத்தையே கிறிஸ்துவுக்கு முன் கிறிஸ்துவுக்கு பின் என 2ஆக பிரித்த சமாதான பிரபுவாகிய இயேசு மேசியாவாக தம்மை சந்திக்க உலகிற்கு வந்தபோது யூதர்களில் பலர் அவரை அறியாமல் நம்ப மறுத்து அவரை எதிர்த்ததோடு கொலை செய்யவும் திட்டமிட்டனர்.